Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சேனலில் பாரம்பரிய உணவான வேர்க்கடலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம், அதில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய உணவு. ஆனால் நம்ம இப்போ அதை பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு இதை மட்டும்தான் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் சரி முன்னாடி வச்சு விற்கிறாங்க. ஸோ கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து நம்மளும் வாங்கிக்கிறோம். ஆனால் அதை விட ஹெல்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, விலையும் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இதோட விலையை விட பார்த்திங்கன்னா வேர்க்கடலை விலை குறைவு தான். ஆனால் அதில் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அதுக்கப்புறமா ஜிம் மெயின்டைன் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால அதை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேர்க்கடலையை சாப்பிடலாம். முன்னாடியெல்லாம் நம்ம சாக்லேட்டுக்கு பதிலாக கடலைப்பருப்பி தான் விரும்பி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா விதவிதமாக சாக்லேட்ஸ் கிடைக்குது. அதனால் அவங்களுக்கு கடலைப்பருப்பியோட அருமையே பார்த்திங்கன்னா தெரியாமல் போயிடுது. அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாவது வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ பீனட் பட்டர்னு சொல்லி அதை கடையில் வாங்கிட்டு அதை சப்பாத்தி, ப்ரெட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக அதையே நம்ம வீட்டிலையே செஞ்சோம்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் அதை நம்ம சேர்த்திக்கும் போது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். வேர்க்கடலையில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபைபர், அது மட்டும் இல்லை அதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விளம்பரம் செஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிலக்கடலையை சாப்பிட விடாமல் பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அதில் குட் ஃபேட் மட்டும்தான் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு மட்டுமே அது கொடுக்கும், கெட்ட கொழுப்பை கொடுக்காது. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இப்போ ப்ரோட்டீன், விட்டமின், அதுக்கப்புறம் அயன், கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு அதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையில் கிடைக்குது. அதை நம்ம வெல்லம் கூட சேர்த்து உருண்டையை பிடிச்சி கூட நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அல்லது நம்ம அதை வேக வச்சு கூட தாளித்து சுண்டல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படி விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது தான் குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிலக்கடலையை எண்ணெயாக ஆட்டி கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம மோஸ்ட்லி இப்போ யாருமே அப்படி நம்ம தனியாக நிலக்கடலை வாங்கி நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளே அரைச்சி அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம கடையில் தான் வாங்கிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் இந்த செக்கிலாட்டுற கடலை எண்ணெயை வாங்கியாவது நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும். அப்படி படுத்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாமே வராமல் தவிர்க்கலாம். வேர்க்கடலையில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை கட்டி, அதுக்கப்புறமா நீர் கட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா குழந்தையின்மை காரணமாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டாக்டர்ஸ் நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பார்த்திங்கன்னா ரெகுலராக நிலக்கடலையை தினமும் அன்றாட உணவில் எடுத்துக்கும் போது நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஃபோலிக் ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வேர்க்கடலையை நம்ம தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம சாப்பிடாம இருக்கோம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அதுக்கு அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களோட அதிகமாக பயன்படுத்துகிற உணவுப் பொருளாக பீனட்ஸ் சொல்லியிருக்காங்க. அங்கே மட்டும் இல்லை, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அன்றாட உணவில் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் விளையக்கூடிய இந்த வேர்க்கடலையை நம்மளும் முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக அதை அன்றாட உணவில் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உடலுக்கு ஏராளமான நன்மை கொடுக்கக்கூடியது இது. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணவுப் பொருளில் நம்ம எடுத்துக்கணும். சுண்டலாவோ அல்லது லட்டாவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஃப்ரை மாதிரி செஞ்சு ஏதாவது ஒரு வகையில் நம்ம இதை அன்றாட உணவில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.